புலப்பெடுக்கும் இந்நாள் நமக்கு ஒரு பிறநாள், வாழ்வின் நன்னாள். குறிப்பாக திரு ரிச்சர்ட் ஜெர்மன், திருமதி அமனா, அவர்களின் குழந்தை ரொபினா இவர்களின் வாழ்வில் இந்நாள் மிகச்சிறப்பான நாள். இந்நாளில் மனங்களில் மகிழ்வும் முகங்களில் செழிப்பும் கொண்டு வருகை தந்திருக்கும் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்கள் உங்கள் அனைவரையும் மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்கின்றோம். என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ, அது காற்றில் கலந்ததை உணர்வோ. நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ, அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியினை தலைமகனே சுவையை நாம் பலி பிணையாக்கி பயண செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேனோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்த வானக மங்களம். ஒன்றாய் வாழ்தல் நன்றென்றோ, அதை கண்டார் கனவாய் நம் இயேசு. பகையும் போரும் வன்முறையும் நாம் பகையெனக் கொள்வோம் நம் அறிவில். ஆளல் அடக்க முறை ஒழிந்தார், இறையாட்சி ஒளிரும் தெருவெங்கும். ஆளல் அடக்க முறை ஒழிந்தார், இறையாட்சி மலரும் தெருவெங்கும். இந்த உலகமே இனியவராலயம், இதை உணர்ந்தே பலிகளில் ஒன்றிணைவோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்த வானக மங்களம். ஆஹா
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தோழமைகளே, இறை மக்களே, அன்பு குருக்களே, இந்த தெய்வீக பலியில் திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கின்ற கிளர்கேஷியன் அருள் தந்தையர்கள், நார்பெட்டைன் அருள் தந்தையர்கள், மறைமாவட்ட குருக்கள் அனைவரையும் இன்முகத்தோடு நான் உங்களை வருக வருக என இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மிகவும் புனிதமான நாள், உன்னதமான நாள். இத்தகைய உன்னதமான இந்த நாளில் முதலாக இறைவனுடைய நற்கருணையை பெற வந்திருக்கின்ற அன்பு குழந்தை ரெபீனாவுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பெற்றோர் திரு விக்டர், திருமதி அமனா இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த உறவினுடைய சங்கமம் சிறப்பாய் நிகழ்வதற்கான எல்லா ஆசிரியையும் இறைவன் அருள்படைகளை இறைவன் கொடுக்கும்படியாகவும் நற்கருணை உன்னதமான தெய்வீக பிரசனம், அந்த உன்னதமான இத்தகைய தெய்வீக பிரசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்தில் ஐக்கியப்படுவதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து தன்னுடைய உறவை வெளிப்படுத்துவதற்கும் தோழமையை வெளிப்படுத்துவதற்கும் இந்த நற்கருணை உதவுகின்றது. அந்த விதத்தில் இந்த தெய்வீக நற்கருணையை முதலாக அறிந்திருக்கின்ற அன்பு குழந்தை ரெவினுக்காக சிறப்பாய் மன்றாடுவோம். இந்த ரெவினா இறை பற்றிலும் நம்பிக்கையிலும் படிப்பிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இன்னும் அளவுக்கு அதிகமாக இறைவனுடைய அருள்கொடைகளை பெற்று வளரும்படியாகவும் அவருடைய பெற்றோர் திரு விக்டர், திருமதி அமனா இவர்களும் சிறப்பாய் வளர்வதற்கான ஆற்றலையும் அருள்கொடைகளையும் இறைவன் கொடுக்கும்படியாக இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள தகுதியுள்ளவர்களாக மாற நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். தொடர்ந்து நம்முடைய குறைகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார். ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவனே இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையை நின்று உதித்தவனே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. இறங்குமையா என் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனை மாற்றியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ ஆ
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3, மேலும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர்தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார். உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையினின்று உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே. என் மாவேந்தர் அவரை என்னை கேட்டி பாடுவே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை நீ ஏத்தி பாடுதே.
இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை கழிந்தார். என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார். என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் ஏன் மனசெல்லாம் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே. என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. சொல்லி சொல்லி மாளாத பேறுகள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. ஆ ஆ, சொல்லி சொல்லி மாளாத பேறுகள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. ஆண்டவர் அவர் நாமம் தூயர் என்பதால், என் ஆண்டவர் அவர் நாமம் தூயர் என்பதால், அதை போற்றி போற்றி பாடுவே கொண்டாடுவே பாடுவே கொண்டாடுவே. மனசெல்லாம் ஏன் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே. என் மாவீரர் அவரை ஏற்றி பாடுவே. அவர் பதம் பணிவோர் தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி அருளினார், எனக்கும் இறங்கினார். ஆ ஆ, அவர் பதம் பணிவோர் தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி அருளினார், எனக்கும் இறங்கினார். அவர் தோள் வலிமை காட்ட ஆனவர் அழிவார், அவர் தோள் வலிமை காட்ட ஆனவர் அழிந்தார். என் மீட்பர் அவரே பாடுவே கொண்டாடுவே பாடுவே கொண்டாடுவே. மனசெல்லாம் என் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே. என் மாவேந்தர் அவரை ஏற்றி பாடுவே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே. என் மாவேந்தர் அவரை ஏற்றி பாடுவே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை கழிந்தார். என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார். என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் ஏன் மனசெல்லாம் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவே. என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுவே. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 16 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே,
கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் இது நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களால் இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதமாக்கி எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, திருவசனங்கள் 12 முதல் 16 மற்றும் 22 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தாம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்குள் செல்கின்றாரோ அவ்வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்த நாளில் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அருளின் நாள் இன்று. ஆண்டவர் குறித்திருக்கக்கூடிய நாள் இன்று. அப்போஸ்தலரான புனித மத்தேயுனுடைய திருவிழா இன்று. இத்தகைய புனிதமான ஒரு நாளில் திரு விக்டர், திரு அமனா இவர்களுடைய அன்பு குழந்தை ரொவீனா இயேசு ஆண்டவரை முதல் முறையாக நற்கருணை வடிவில் தன்னுடைய இதயத்தில் தாங்க இருக்கின்றார். ரொவீனா மிக அருமையாக 2ஆம் வாசகம் வாசித்தாய். வாசித்து முடித்த பின்பு பெருமூச்சு விட்டு நிம்மதியா வாசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி குடிச்ச நீ. அதனாலதான் நானும் மறையுரை ஆற்றிய பின்பு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் தண்ணி குடிக்க வச்சிருக்கேன் பாட்டில். நான் பள்ளிக்கூடத்துல வேலை செய்கிறேன். மாணவன் ஒரு நாள் வந்து சொன்னான், ஃபாதர், எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரே வித்தியாசம்தான். என்னடா வித்தியாசம்? இனிமே நல்லா பேசுவார். இல்ல அவர் எப்பவுமே குடிச்சிட்டு வளருவாரு, நீங்க குடிக்காம வளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய அன்பு தெய்வம் இயேசு இன்று ரொவீனாவுடைய உள்ளத்தில் குடிகொள்ள வருகிறார். ஆகவே இன்று நீதான் கதாநாயகி. யூ ஆர் த ஹீரோயின். காரணம், வித் கிரைஸ்ட் யூ ஆர் ஹீரோயின் அப்படின்னு சொல்ல. உன்னால் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம். நீதான் எங்களை அழைத்து வந்திருக்கின்றாய். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு ஆண்டவரை முதல் முறையாக உன்னுடைய உள்ளத்தில், இதயத்தில் ஏற்க இருக்கின்றாய். நான் வானுதூதரை நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் விவிலியத்தில் பல இடங்களில் வாசிக்கின்றோம். ஏசையா புத்தகம், திருவழிபாடு மற்றும் நம்முடைய நற்செய்தி நூல்களில் வாசிக்கின்றோம். வானதூதர்கள் வெண்ணிறை ஆடை அணிந்து எப்பொழுதும் இறை கடவுளை, எல்லாம் வல்ல கடவுளை தூயவர் 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 என்று போற்றி புகழ்வார்கள் என்று. ஆகவே உன்னை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீயும் அதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று செய்வாய். இயேசு ஆண்டவர் மகத்தானவர், தூயவர், உன்னதர். அந்த உன்னதமான கடவுள் என்னுடைய எளிய இதயத்தில் வந்து குடிகொள்ளப் போகிறார் என்று. இன்று நாம் வாசிக்க கேட்ட 3 வாசகங்களுமே உணவை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. உணவு உறவை வளர்க்கும், உணவு உயிர் கொடுக்கும், உணவு நாம் எல்லோரையும் ஒன்றுபடுத்தும் என்பதுதான். அதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. பசியாக இருந்த அந்த மக்களுக்கு மன்னா என்ற உணவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றினார் என்று. 2ஆம் வாசகத்தில் நாம் வாசி கேட்டோம், இதோ நாம் ஒரே அப்பத்திலிருந்து பிட்டு பகிர்கின்ற பொழுது பலராய் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் வருகின்ற பொழுது, இந்த உலகத்தை விட்டு நான் செல்ல போகிறேன், என்னை நம்பி இருக்கக்கூடிய சீடர்கள் வாழ வேண்டும், தைரியத்தோடு இருக்க வேண்டும், மனம் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நாம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் என்னுடைய தசையை தின்று இரத்தத்தை குடித்தால்தான் உயிர் வாழ்வீர்கள் என்று சொன்ன பொழுது இவருடைய பேச்சு மிதமிஞ்சி போகிறது. எப்படி இவர் தன்னுடைய தசையும் இரத்தத்தையும் கொடுக்க முடியும் என்று அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்புக்குரியவர்களே, நமக்கு இயேசு ஆண்டவரை நற்கருணை வழியாக நாமும் உண்கிறோம்.
நாமும் எத்தனையோ முறை நற்கருணை வாங்கி இருக்கின்றோம், ஆனால் இறக்கின்றோம். இயேசு ஆண்டவர் சொல்வது நம்முடைய உடல் இறப்பு அல்ல. உடல் இறப்பு எல்லோருக்குமே, இந்த ஆண்டவர் இயேசுவே இந்த மண்ணுலகில் மனிதனாக வந்ததால் இறந்தார். ஆனால் அவரை உட்கொள்ளுகின்ற பொழுது, நாம் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கின்ற பொழுது எப்பொழுதும் அவரில் நிலைத்திருப்போம் என்பதுதான் என்று ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கம்யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இறைவன் உன்னில் சங்கமமாக வருகின்றார், நீ அவரோடு இணைய இருக்கின்றாய். ஆக அந்த இணைதல், ஒன்றுபடுதல் மிகுந்த பலன் கொடுக்க முடியும் என்று வாசிக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் முதல் முறையாக திருவிருந்து நற்கருணை பெற்ற பொழுது அவர் ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னா, இயேசு ஆண்டவரே, நீர் என்னுடைய உள்ளத்தில் வந்ததற்கன்றி என்னோடு எப்பொழுதும் தங்கும். ஸ்டே வித் மீ ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர் அப்படின்றதான் அவர் செய்த ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு. அதைத்தான் லூக்காஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவு சீடர்களோடு நடந்து செல்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார், விவரிக்கின்றார். இறுதியாக அந்த சீடர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசுவே எங்களோடு தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு அவர்களோடு தங்கினார், அப்பத்தை பிட்டார், அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தன, அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள் என்று நீயும் இன்று அந்த நற்கருணை இயேசு ஆண்டவரை உன்னுடைய நாவில் பெறுகின்ற பொழுது உனக்கு இருக்க வேண்டியது, இயேசு ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, நீ என்னுடைய உள்ளத்தில் வந்ததற்காக நன்றி, உன்னுடைய அன்பிற்காக நன்றி. எப்பொழுதும் நீர் என்னில் நிலைத்திருப்பது போல, என்னில் தங்குவது போல நானும் உம்மிலே ஒன்றாக வேண்டும், இணைய வேண்டும், உம்முடைய பிரசன்னத்திலே எந்நாளும் வாழ வேண்டும் என்பது. ஆக நீ அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தாய் என்றால் நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பதுதான். திருப்பாடல் 34 வாசிக்கின்றோம், ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் புது நன்மை கொடுக்கின்ற பொழுது இது மாதிரி அப்பத்திலும் ரசத்திலும் நாம் நன்மை வழங்குவோம். அப்புறம் பூசை முடிஞ்சோன்னு ஒரு பையன் சொன்னா, என்ன ஃபாதர் நீங்க சொன்னீங்க, இயேசு எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொட்டு கொடுத்தது புளிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அந்த ரசம் ஒருவேளை புளிப்பாக பழையதாக இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய இரத்தம் நம்மை வாழ வைக்கும் என்பதை மறக்கூடாது. உங்களுடைய அன்பு பெரியப்பா சார்ந்திருக்கக்கூடிய இந்த கிளாரட் சபை, புனிதர் அந்தோணி மரிய கிளாரட் 10 வயதிலே இந்த நற்கருணையை முதல் முறையாக உட்கொண்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு ஆண்டவர் நற்கருணை வடிவில் என்னுடைய இதயத்தில் வந்த அந்த நாளை என்னால் மறக்க முடியாது, எத்தகைய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நான் அடைந்தேன் என்று சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்லுகிறார். ஆக அத்தகைய அனுபவத்தை நீங்கள் இன்று பெற வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக, வாழ்த்துவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இத்தனை குருக்கள் இந்த ஊரிலே, வேலாயுதம் இந்த ஊரிலே ஒரு புது நன்மைக்காக இத்தனை குருக்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்று நான் நிச்சயமாக நினைக்கின்றேன். அதற்கு இத்தனை குருக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றார் என்றால் அதற்கு உங்களுடைய அன்பு பெரியப்பா பெர்க்மான்ஸ் அவர்கள்தான். பெர்க்மான்ஸ் அவர்கள் கிளாரட் சபையோடு இணைந்திருப்பது மற்றும் மற்ற தந்தையர்களோடு இங்கு இருக்கக்கூடிய பங்கு தந்தை, முன்னாள் பங்கு தந்தையோடு அவர் ஆழமான ஒரு நெருக்கமான அன்புறவும் தோழமையும் சகோதரத்துவம் கொண்டிருப்பதால் தான் இத்தனை அருட்தந்தையர்கள் இந்த விழாவிலே உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை வாழ்த்த, தொடர்ந்து அந்த ஆண்டவனுடைய உடனிருப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் மலேசியாவில், நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் நமக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். தந்தை பெர்க்மான்ஸ் மலேசியாவில் 11 ஆண்டுகள் மிக சிறப்பாக
பணி செய்தார் நற்செய்தி பணி. அங்கு இருக்கக்கூடிய அந்த மொழியை நன்கு கற்று அந்த மக்களை விட தெளிவாக சிறப்பாக பேசுகிறார் என்று பலருடைய உள்ளத்தில் இன்னும் குடிகொண்டிருக்கிறார் என்பதுதான். இப்பொழுது அவர் ரோமையில் படித்துக் கொண்டிருக்கின்றார். ரோமையில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நேற்று நான் அவரிடம் சொன்னேன், நீ ரோமாவில் இத்தாலியில் இருக்கின்றதனால் இத்தாலியினுடைய டூரிசம் அதிகமாய் போச்சு. நிறைய மலேசியாவில் இருந்து அவர் பணி செய்த இடங்களில் இருந்து நிறைய பேர் ரோமுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவரும் அவர்களை எல்லாம் பல்வேறு திருத்தலங்களுக்கு அழைத்து சென்று ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்று. ஆக உங்களுடைய குடும்பத்திலிருந்து கடவுள் அவரை ஆசீர்வதித்து தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்துகின்றார். ஆகவே இந்த ஒரு அருமையான இனிய நாளில் அந்த அன்பு பெற்றோர்களாய் விக்டர், அமனா மற்றும் வீணா உங்களை வாழ்த்துவதோடு உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய அண்ணன்கள், அக்காக்கள், தங்கை, இவர்கள் அனைவரும், நீங்கள் அனைவருமே இந்த 2ஆம் வாசகத்தில் வாசிக்கப்படுவது போல இந்த உறவு இன்னும் ஆழமான ஒற்றுமையை உங்கள் எல்லோரிடமும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மதர் தெரேசா அவர்கள் சொல்லுவார்கள், நான் இத்தகைய சக்தி ஆற்றலோடு பணி செய்கின்றேன், இயேசுடைய நற்செய்தியை எல்லா இடங்களிலும் பரப்புகின்றேன், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கின்றேன். அதற்கு காரணமே நான் ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நற்கருணை பேழையில் முன்பு அமர்ந்து ஜெபிப்பதுதான் என்று சொல்லுகின்றார். ஆகவே நீயும் இன்று மட்டுமல்ல, இனிமேல் எந்நாளும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு பெற்று அந்த இயேசு ஆண்டவரை உணவாக உட்கொண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும். அந்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்ததால் அவள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி கடவுளுக்கும் மனிதவருக்கும் உகந்தவராக வளர்ந்தார் என்று நமக்கு விவிலியம் சொல்லுகிறது. ஆகவே நீயும் அத்தகைய பண்புகளை கொண்ட ஒரு கதாநாயகியாக, இறைவனோடு இணைந்த ஒரு கதாநாயகியாக, ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு புனிதையாக வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து வெற்றியையும், நம்முடைய எல்லோருக்கும் நல்ல உடல்நலத்தையும் வளமான நிறைவான மகிழ்வான ஒரு வாழ்க்கையும் கொடுத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே புனித மத்தேயு திருவிழா கொண்டாடக்கூடிய இந்த நாளில் எங்களுடைய சபையினுடைய தலைவர் அருட்தந்தை மத்தேயு வட்டமட்டம் அவர்களுடைய நலனுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நீங்களும் மத்தேயு என்ற பெயர் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் ஜெபித்து, அந்த மத்தேயு என்ற அப்போஸ்தலர் நம் எல்லோருக்காகவும் பரிந்துரை செய்து, அவர் எவ்வாறு இயேசுவை கண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவித்தாரோ அத்தகைய வரத்தையும் அருளையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த பஞ்சபாகத்தின் அடியாரத்தில் பாடுபட்டு சிலையில் நிறைந்து மக்தி அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரியாவியை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு நம்பிக்கை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் ஒருபோதும் சாகான் என்று நம் ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவித்திருக்கிறார். இது அந்த நேரத்திலே இறைமகன் இயேசுவை முதல் முறையாக உட்கொள்ள இருக்கின்ற ருபினாவை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நம் ஒவ்வொருவரையும் இறைவன் சிறப்பாக ஆசிர்வதிக்கவும் நம்மளுடைய வேண்டல்களை இறைவன்பால் சமர்ப்பித்து மன்றாடுவோம்.
நல்ல ஆயன் நானே. எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் என்னை பின்தொடர்கின்றன என்று மொழிந்த வழிகாட்டும் நல்ல ஆயனே, திருச்சபை தொடர்ந்து வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் திருவிவிலியத்தை எடுத்துரைக்கும் கருவிகளாக, இறைவார்த்தையை வாழ்வாக்கும் வழிகாட்டிகளாக, நம்பிக்கை ஒளியின் நட்சத்திரங்களாக விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுள்ளும் நான் அவருள்ளும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார் என்று கூறிய எம் இறையே, திராட்சை செடியும் அதன் கிளையுமாக உம்மோடு ஒன்றித்து உம் பணியை திறம்பட ஆற்றி நற்செய்தியை நானிலமெங்கும் எடுத்துரைக்கும் ராயர் அன்னமாள் குடும்பத்தினரின் ஆன்மீக குரு அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் தொடர்ந்து உம்மில் இணைந்து கனி தர இறையருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவன் அழியா நிலைவாழ்வை கொண்டுள்ளான் என்றுரைத்த எம் இறையே, இன்று முதன்முறையாக இதயத்தில் உம்மை தாங்க காத்திருக்கும் அன்பு குழந்தை பி ரொபினாவை ஆசிர்வதித்து, அவர் என்றும் உம் அன்பு குழந்தையாக உம் அன்பை பிறருக்கு பகிர்பவராக அன்பின் சாட்சியாக விளங்க அருள் வேண்டி இறையே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் தந்தையுமாவர் என்று சொன்ன என் இறைவா, தியாகம் நிறைந்த பெற்றோர், துணை புரியும் உறவினோர், உற்சாகமூட்டும் உறவினர்கள், இறை அன்பை அளிக்கும் ஞான பெற்றோர், இவர்கள் இன்முகத்துடன் இறைவனை பிரதிபலிக்கும் நல் மனிதர்களாக தாமும் இறைவழி வாழ்ந்து வி ரொபினாவை தொடர்ந்து வழி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினின் வாழ்வான் என்று கூறிய இறையே, பெற்ற விசுவாசத்தை கட்டி காத்து பெற்ற பிள்ளைகளை அதே விசுவாசத்தில் வளர்த்து நல்மக்களாக நானிலமெங்கும் திகழ வழிகாட்டிய திரு ராயர் திருமதி அன்னம்மாள் இவர்கள் விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை பெற்று என்றும் உம் புகழ் பாடி மகிழ்ந்திருக்க அருள் வேண்டி இறையே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக உடல் நலமின்றி இந்த திரு விருந்திலே பங்கு கொள்ள முடியாதவர்களுக்காகவும், நம்மிடம் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உம்மை முதல் முறையாக இன்று உட்கொள்ள இருக்கின்ற அன்பு குழந்தை ரொபினாவை நிறைவாக ஆசிர்வதியும், அவரை தயாரித்தவர்களையும் அவருடைய பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் குழுமி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் நிறைத்து நாங்கள் அனைவரும் உம்மை புகழவும் போற்றவும் உமது அன்பையும் உமது அருளையும் இந்த உலகத்தில் வெளிக்கொணர்ந்து எங்கள் வாழ்வின் வழியாக செயல்பட்டு நாங்கள் உமக்கு புகழ் சேர்க்க தேவையான அருள் வரங்களை தந்து எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பம பம கம பம பம கம பம பம கம கரிசா பம பம கம பம பம கம பம பம கரி கரிசா.
உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா பனிசானிசா மபனீதனி கமபாரி கம நிசகரி கரிசா அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய் அன்புருவே காணிக்கையாய் அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதே உமதுடலாய் மாற்றியதே அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய் அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை அனுதின உணவாகும் கோதுமை மணி போல அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுமே என்னையுமே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முதுகை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளையெல்லாம் அல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நீர் நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே தந்தையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இறை மறைபொருளை நீர்வும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றே. இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் என்று பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. நாங்களும் அவர்களோடு இணைந்து உம்மை ஆர்ப்பரிப்பதாவது தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானகமும் வையகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசனா ஓசனா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. ஓசனா ஓசனா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியின் மிக முக்கியமான தருணம் இது. தன்னையே தந்தைக்கு அர்ப்பணமாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் இறை பாதத்திலே ஏற்றி வைப்போம். எவ்வாறு இந்த அப்பரசமானது ஆண்டவர் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகிறதோ அதை போன்று நம் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இறைவனுக்கு உகந்தவைகளாக உருமாற்றப்பட சிறப்பாய் மன்றாடுவோம். மிகவும் சிறப்பான விதத்தில் இன்று இந்த திருத்தலம் நோக்கி வருகிற பொழுது எவ்வளவோ கஷ்டங்களோடு, இடர்களோடு, வேதனைகளோடும், நோய் நொடிகளோடும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறைவனின் பாதத்தில் அர்ப்பணிப்போம். இறைவனது ஆசீர் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கவும், இறைவன் இவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்கிறதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை
ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய மறை மாவட்ட நிர்வாகி பேரூர் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அன்பார்ந்த
அன்பார்ந்தவர்களே, இது சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். ஒரு கணம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம் ஒவ்வொருவரையும், நமது குடும்பங்களையும், நம் குடும்பங்களின் விண்ணப்பங்களையும், பல நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல்களையும் மீண்டுமாக இந்த திருத்தலத்திலே இறையருள் வேண்டி வந்திருக்கிறோம். இறைவனின் பாதத்திலே அர்ப்பணித்து சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் எங்கள் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்கிறதற்காக விண்ணிலிருந்து மண்ணோக்கி வந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையில் தாரை வார்த்து அளித்த ஆண்டவர் இன்று நம் உள்ளங்களிலே உரைய வருகிறார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை இடர்களால், வேதனைகளால், கவலைகளால், கஷ்டங்களால் அலைக்கழிக்கப்பட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே என்று ஓடோடி வந்த பொழுது நமக்கு தோளோடு தோள் நின்று நமது சுமைகளை சுகமாக்கிய தெய்வம் இன்று நமது உள்ளங்களை தேடி வருகிறார். பாவக்கரைதை படிந்த நமது வாழ்க்கை பாதையை மாற்றி இந்த ஆண்டவரை நம் உள்ளங்களிலே ஏந்தி செல்வோம். இவரது ஆசிரால் நமது குடும்பங்களும் நம் வாழ்வும் நம் இல்லங்களும் நிறைக்கப்படட்டும். இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, தேவரின் நீர் எனக்கு உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளது இருந்து வர நான் நான் ஒரு தகுதியற்றவள். வார்த்தை ஆனால் ஒரு மட்டும் வார்த்தை சொல்லிடுங்க, சொல்லி நான் என் ஆன்மா நலமடையும். நலமடையும். தந்தன 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 தந்தன. இனி இவர்களே இந்த நற்கருணை திருவிருந்திலே தங்களை தகுதியான முறையில் தயாரித்து கொண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்கும்படியாகவும் மற்றவர்கள் அமைதியாக அமர்ந்து செபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து
கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்லாத மற்றவர்கள் இதை வாங்க முன் வர வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. வீதியில இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வீதியிலே அலைந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புத்தாடை அணிய வைத்தாய். வெறுமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழியச் செய்தாய், வெறுமையான பாத்திரந்தான் அப்பங்களால் வழியச் செய்வாய். ஒன்றுமில்லா கச்சாடி நான் ரசமாய் நீ நிரம்பிடுவாய். உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. தூரத்திலே இருந்த என்னை என்னருகே வா என்றாய், பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். தூரத்திலே இருந்த என்னை என்னருகே வா என்றாய், பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். பாழ்வெளியில் அலைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய், வாழ்வெளியில் அலைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய். பக்கத்திலே நீ இருந்து பரிவன்பை தந்திடுவாய். உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளம் வர சம்மதமா, இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா.
வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளவர சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளவர சம்மதமா, இறைவா சம்மதமா. கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, குருசுமலை தாயே. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நம்முடைய மகள் ருபினா கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் முதலாக ஆன்ம உணவாக பானமாக பெற்றிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு உள்ளத்திலிருந்து நாம் நன்றி சொல்வோம். இனியவர்களை கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரில் இருளுக்கு இடமில்லை என்று சொல்லி திருவிவிலியம் சொல்கிறது. ஒளிக்கு தனித்த உருவமில்லை. எனவே மானிடர் நாம் அவரை கண்டுகொள்ளும்படியாக கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் நற்செய்தி 1 வாசிக்கிறோம். ஒளியான இறைவனை தன் ஆன்ம உணவாக உட்கொண்ட சிறுமி ருபினாவிற்காக இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியின் அடையாளமாகவும் இறை உடனிருப்பின் அடையாளமாகவும் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. ஒளியான இறைவனை உணவாக ருபினாவிற்கு வழங்கி அவருடைய பெரியப்பா அருள் தந்தை பெர்க்மான்ஸ் ராயர் முதல் திரியை ஏற்றுவார்கள். தன்னுடைய மகளின் உள்ளத்தில் ஏற்றப்பட்ட ஒளியை அணையாது காப்போம் என்று அவருடைய திருமுழுக்கு வாக்குறுதி கொடுத்து அதை இன்று வரை காத்து வருகின்ற ருபினாவுடைய பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் 2, 3 திரியை ஏற்றுவார்கள். முதல் திரியை அருள் தந்தை பெர்க்மான்ஸ் ராயர் அவர்கள் ஏற்றுகிறார்கள். 2, 3 திரிகளை ருபினாவுடைய பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் ஏற்றுகிறார்கள். பேத்தியின் வாழ்க்கையில் பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரும் பங்காற்றுபவர்கள் பாட்டி தாத்தாக்கள். ருபினாவுடைய வாழ்விலே தனக்கான பெரும்பங்கை நினைவூட்டும் விதமாக அவருடைய பாட்டி மெர்சி அவர்கள் 4 திரியை ஏற்றுவார்கள். ருபினாவின் பாட்டி மெர்சி அவர்கள் 4 திரியை ஏற்றுகிறார்கள். பெரியப்பாவிடமிருந்து, பெற்றோரிடமிருந்து, ஞான தாய் தந்தையரிடமிருந்து, பாட்டியிடமிருந்து, இறை சமூகத்திடமிருந்து ஒளியை பெற்று வாழ்வில் ஒளி வீசி கொண்டிருக்கிற சிறுமி ருபினா ஒளியான ஆண்டவரை ஏற்றதன் அடையாளமாக இந்த 5 திரியை ஏற்றுகிறார். ஒளியான ஆண்டவரை வாழ்விலை பிரகாசிக்கும்படியாக அவருக்காக ஜெபிப்போம். இனியவர்களே, இந்த அற்புதமான நாளில், இந்த திரு நிகழ்வில் நம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து அருள் தந்தையர்களையும் உள்ளார்ந்த விதத்தில் குருசுமலை தாயினுடைய அருள்தலத்திற்கு பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். அவர்கள் வந்து இந்த நாளில் பெரும் மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவருடைய உடனிருப்பாலே பெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் பலத்த கருவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்கினியவர்களே, இதமான மகிழ்ச்சியான ஒரு நன்னாள். இந்த நன்னாளில் சிறுமி ருபினா ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஏற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக இறைவனுடைய உடனிருப்பில் தொடர்ந்து வாழ
நாம் ஜெபிப்போம், அவரை வாழ்த்துவோம். இப்பொழுது அவரை வாழ்த்துவதற்கு நம்முடைய முன்னாள் பாசமிகுந்த பங்கு தந்தை அருட்பணி அருள் எட்வின் ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இறை மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரவீனா, மகிழ்ச்சியா இருக்கியா? சரி. இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை முதன்முறையாக பெற்றிருக்கிறாய். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ரவீனாவோடு இணைந்து உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எந்த உள்ளம் வந்த தேவனே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. இறைவா 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 இறைவா, உம்மை அன்றி யாரை பாடுவே. நன்றி மலர் உமக்கு சூட்டுவே. எந்த உள்ளம் வந்த தேவனே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்புக்குரியவர்களே, 3 வயதிலிருந்தே ரவீனாவை நன்கு தெரியும். நன்கு ஒரு அமைதியான குழந்தை, பக்தியான குழந்தை. வீட்டில் சேட்டை பண்ணுவாலாம் தெரியாது. ஆலயம், பள்ளிக்கூடம் இன்னும் ஆலயம் சார்ந்த ஞான காரியங்களில் என்ன சொல்கிறோமோ நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உண்டு. பக்தியான தாய் தந்தையர்கள், அதற்கு மேலாக ஒரு ஆன்மீக தந்தையாக குடும்பத்திலே பெரியப்பா அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அடிகளார் அவர்கள் இருப்பது ஞான காரியங்களில் இன்னும் வளர பெரும் உதவி. மறையுரையில் அருட்தந்தை சூசை மாணிக்கம் அடிகளார் குறிப்பிட்டதைப் போல இன்று 22 அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுடைய பாசத்திற்கு கட்டுப்பட்டு தான். அதுவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சற்று சிரமம்தான். இந்த புது நன்மை விழா இவ்வளவு சிறப்பாக எடுத்து சிறப்பிக்க காரணம் உண்டு ரவீனா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற செல்வம். பவுலடியார் சொல்வதைப் போல இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் ஒப்பற்ற செல்வம். நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியம் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்குது. ஏனென்றால் இன்று நற்கருணையை நீ முதலாக பெற்றுக்கொண்டதன் வழியாக இயேசு கிறிஸ்துவை அப்பரச வடிவில் நீ அவரது திருவுடல் திரு இரத்தத்தை பெற்றுக்கொண்டதன் வழியாக 5 திருக்காயங்கள் பெற்ற புனிதர்கள் பெற்ற பாக்கியத்தை பெற உனக்கு ஒரு வாய்ப்பு. இன்னும் அழியாத திருவுடல்கள் கொண்ட 400க்கும் மேற்பட்ட புனிதர்கள் பெற்ற கத்தோலிக்க பாரம்பரியத்திற்கே உரியான இத்தனை பாக்கியங்களை உனக்கும் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. கத்தோலிக்கத்தை தவிர வேறு எந்த சபையிலும் சமயத்திலும் இப்படிப்பட்ட 5 திருக்காய வரங்கள், அழியாத திருவுடல் பாக்கியம் கிடையாது. ஆனால் ஏன் திருச்சபை 10 வயதுக்கு மேல் இந்த திருவிருந்தை உட்கொள்ள அனுமதி கொடுக்கிறது என்றால், விபரம் தெரிந்து முழு சம்மதத்தோடு நற்கருணை ஆண்டவரை ஒருவர் முழு சுதந்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான். ஏனென்றால் இந்த ஒப்பற்ற செல்வமாகிய நற்கருணை ஆண்டவரை சில சலுகைக்காகவும் ஆதாயத்திற்காகவும் பிற சபைகளின் அங்கீகாரத்திற்காகவும் வேண்டாம் என்று மறுத்து செல்வது உண்டு. ஆனால் எனக்கு மற்ற எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வம் என்று கத்தோலிக்கர்கள், கோடிக்கணக்கான கத்தோலிக்கர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு எண்ணிக்கையில் அன்பு மகள் ரொபினாவும் என்று அவர்களோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வமாக நற்கருணை வழியாக இன்று
பெற்று கொண்டு இருக்கின்றார். ஆம் அன்பு மகளை என்ன சொல்லி வாழ்த்துவது என்று தெரியவில்லை. இன்று நம் அனைவருடைய ஜெபமும் ரொவீனா நற்கருணையில் பக்தியில் வளர வேண்டும் என்றுதான். இன்னும் 2 நாட்கள் கழித்து நற்கருணை புனிதர் 5 திருக்காய வரம் பெற்ற புனித தந்தை பியோவுடைய விழாவினை கொண்டாட இருக்கின்றோம். அவருடைய ஜெபத்தைப் போல எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அனுதினமும் நீ ஜெபிக்க வேண்டும். இன்னும் புனித அபிலாதரசம்மா சொல்வதைப் போல நற்கருணையை உட்கொண்ட ஒவ்வொருவரும் இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை உட்கொண்டு வாழ்கின்ற பொழுது இன்றிலிருந்து உன்னுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை வெளிக்காட்டுகின்ற கண்களாக மாற வேண்டும். உன்னுடைய கரங்கள் இரக்கம் சார்ந்த நன்மை செயல்கள் செய்கின்ற கரங்களாக மாற வேண்டும். உன்னுடைய கால்கள் நன்மையான காரியங்களை விரைந்து செய்யக்கூடிய, அதற்கு செல்லக்கூடிய ஒரு கால்களாக மாற வேண்டும். முழுமையாக மறு கிறிஸ்துவாக வாழ வாழ்த்தி இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. குழந்தையை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்கிய முன்னாள் பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. ரொவீனாவினுடைய பெரியப்பா அருட்பணி பெர்க்மான்ஸ் அவர்கள் ரோமையிலிருந்து என்ன வாங்கி கொண்டு வந்தார் என்றால், ரொவீனாவுக்காக திருத்தந்தையின் ஆசி பெற்ற வாழ்த்து அட்டையை அவர் வாங்கி வந்திருக்கிறார். அன்னையின் பக்தியில் ரொவீனா வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக ரொவீனாவினுடைய பெயர் பதித்த ஜெபமாலையை வாங்கி வந்திருக்கிறார். ஆகவே இந்த 2 அன்பளிப்புகளையும் வழங்க அருட்பணி சதீஷ்குமார் அவர்களையும் அருட்பணி கஸ்பார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். பங்கு தந்தையும் பங்கின் சார்பாக சிறுமி ரொவீனா அவருக்கு சான்றிதழ் வழங்குகிறார். லூர்து வாங்க. இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆகவே இறைவனுக்கு நாம் எந்நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்நாளில் விசேஷ விதமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சிறுமி ரொவீனா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நம் அனைவருக்கும் நன்றி செலுத்தவும் அவரை அன்போடு அழைக்கிறேன். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருவுணவாக
முதலில் நான் உட்கொண்ட இத்திருப்பலியில் கலந்து கொண்டு எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற உங்கள் முன்பாக நிற்கின்றேன். என்னை அன்பு செய்யும் எல்லா வல்ல கடவுளுக்கும், என்னுடைய ஆன்ம அன்பராக உணவாக எனக்குள் வந்திருக்கின்ற கிறிஸ்து இயேசுவுக்கும், என்னை தூய வாழ்விற்கு வழிநடத்திய தூய ஆவியாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். இறைமகன் இயேசுவை எனக்கு ஆன்ம உணவாக வழங்கிய என்னுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியப்பா அருள்தந்தை பெர்க்மான்ஸ் ராயருக்கும், இப்பெரும் மகிழ்வூட்டும் திருப்பலி நிறைவேற்றிய அருள்தந்தைக்கும், மறையாட்சி அருள்தந்தை மற்றும் உடன் ஜெபித்த அருள்தந்தையர் அருள் சகோதரிகளுக்கும், என்னை இறைப்பாதையில் எப்பொழுதும் நடத்தும் என்னுடைய அன்பு பெற்றோர் ஞான பெற்றோருக்கும், இத்திருப்பலியை ஒழுங்குபடுத்திய பங்கு தந்தைக்கும், எனக்கு முதல் திருவிருந்து பயிற்சி வகுப்பு எடுத்து இன்றைய திருப்பலியில் பீட அலங்காரம் செய்த திருச்சிலுவை அருள் சகோதரிகளுக்கும், இத்திருப்பலிக்கு பாடல் பாடிய பாடகர் குழுவினர், உபதேசியார், ஒளி அமைப்பாளர், பீடசீரார்களுக்கும், எனக்காக ஜெபிக்கவும் என்னை ஆசீர்வதிக்கவும் எனது மகிழ்வில் கலந்து கொள்ளவும் வந்திருக்கின்ற எனது மதிப்பிற்குரிய உற்றார் உறவினர் மற்றும் இறைமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி. இப்பொழுது சிறுமி ரோவினா அவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து தந்தையர்களுக்கும் மரியாதை வணக்கம் செலுத்த ஒரு அன்பளிப்பை கொடுத்து அனைத்து அருட்தந்தையர்களுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வார். அருட்தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களும் குழந்தையோடு சென்று அருட்தந்தை சதீஷ்குமார் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை டேனி ஜான் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை லூர்து ஜெயராஜ் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை ஜான் பால் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை ருடால்ஃப் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை கிறிஸ்டோபர் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை செல்வமணி சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை ஜான் கான்சஸ் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை ஆண்டனி பிரிமூஸ் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை ஜான் பால் நார்பர்டைன் அவர்கள், அருட்தந்தை சூசை மாணிக்கம் சிஎம்எஃப் அவர்கள், அருள்தந்தை பிலிப் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை ஆண்டனி லிவின் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை பெஞ்சமின் ஓசிடி அவர்கள், அருட்தந்தை ஃபெலிக்ஸ் நார்பர்டைன் அவர்கள், அருட்தந்தை ஆண்டனி தாஸ் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை கஸ்பார் சிஎம்எஃப் அவர்கள், அருட்தந்தை சூசை அருள் பிரவீன் சிஎம்எஃப் அவர்கள், நமது முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை அருள் எட்வின் ராஜ், நமது பங்கு தந்தை அருட்பணி எட்வின் ராஜ் அவர்கள், அதேபோல நமது பங்கில் பணியாற்றக்கூடிய திருச்சிலுவை கன்னியர்கள் மூவரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ரோவினாவினுடைய உறவுக்கார சகோதரி அருட்சகோதரி லீமா, அவருடன் வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரி கிளாடிஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். சிஸ்டர் ஜோதி வாங்க.
அனைவரும் எழுந்து நன்றி மன்றாட்டில் இணைவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து பெறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவர்களே, இந்த நாளிலே இயேசுனுடைய திருவுடலை முதலாக பெற்றுக்கொண்ட சிறுமி ரோவினாவும் இந்த ஆண்டிலே தனது குருத்துவ வார்த்தை பாட்டின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற துறவர வார்த்தை பாட்டின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அருள் தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களும் இணைந்து இந்த இனிப்பை வெட்டுவார்கள். பாடகர் குழு நன்றி பாடலை சேர்க்க நாம் இறுதி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். என் வாழ்வின் வழியாகினார், என்னை சூழ்ந்த இருளெல்லாம் ஒளியாக்கினார். அருள் தந்து என் வாழ்வின் வழியாகினார். கரை தேடும் படகாக தவிக்கின்ற போது, கரை தேடும் படகாக தவிக்கின்ற போது, கலங்கரை விளக்காக சுடர் வீசினார். உயிராக உணவாக உறவாகவே உன்னை என்று யாரை பாடுவே. நன்றி மலர் உனக்கு சூடுவே. எந்த உள்ளம் வந்த தேவனே, நன்றியோடு என்றும் பாடுவே. நன்றியோடு என்றும் பாடுவே. நன்றியோடு என்றும் பாடுவே. நன்றியோடு என்றும் பாடுவே. இறைவா 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 உன்னை என்று யாரை பாடுவே. நன்றி மலர் உனக்கு சூடுவே. அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே மற்றும் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிதான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். திருவிருந்து நிறைவேறிவிட்டது. இப்பொழுது அன்பின் உணவானது நடைபெற இருக்கிறது. கலந்து கொண்ட அனைவருமே அந்த மகிழ்வில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களது குடும்பத்தினரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதை நான் செல்லும் பயணங்களில்